மங்களபுரி மன்னனான மதனசேனனுக்கு இலக்கியத்தில் பிடிப்பு அதிகம். அதனால் அவன் தன்னை காண வந்த கவிஞர்களையும் பண்டிதர்களையும் கௌரவித்து பரிசளித்து வந்தான். அவனோட ஆஸ்தான பண்டிதரான ஆனந்தப்பட்டருங்கிறவர் தான் பண்டிதர்களில் முதலிடம் பெற்றவராக இருந்தார். மன்னன் மதனசேனன் இலக்கிய ரசிகனாக இருந்த போதிலும் அவனோட முதலமைச்சர் கோபிநாதன் பண்டிதர்களை வெறுத்து தான் வந்தான். பணத்துக்கு முன்னாடி படிப்பெல்லாம் ஏமாத்திரம் அப்படிங்கிறது அவனோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்துச்சு. மன்னன் மதனசேனனுக்கு முதலமைச்சனான கோபிநாதனோட போக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவன் என்ன சொன்னானா, நீங்கள் இலக்கியத்தை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காததால தான் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு கோபிநாதன் சொன்னான், அரசே, எனக்கு இலக்கிய ரசனையோ கலைகளை புரிஞ்சுக்கிற ஆற்றலோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கான அனுபவம் இருக்குது. அது உங்களுக்கும் இருந்திருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு சொன்னான். மன்னனும் இதை ஏற்றுக்கலை. ஒரு தடவை மன்னனும் முதலமைச்சரும் அந்த நாட்டிலேயே புகழ்பெற்ற ஒரு குருகுலத்தை பார்க்கறதுக்காக போனாங்க. அதை நடத்தி வந்தவர் பேர் சித்தானந்தர். மற்ற குருகுலத்தில் படிக்கிற மாணவர்களை விட அங்கே படித்த மாணவர்களுக்கு தான் மதிப்பு அதிகம். மன்னன் மதனசேனன் சித்தானந்தரை பார்த்து, ஐயா, உங்கள் குருகுலத்து மாணவர்கள் மட்டும் மற்ற குருகுல மாணவர்களை விட சிறந்து விளங்குறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். சித்தானந்தரும் சிரிச்சுட்டே, அரசே, இங்கே படிப்பு முடித்த மாணவர்களுக்கு உங்களோட ஆஸ்தான பண்டிதர் எழுதின நூல்களில் ஒன்றை கொடுத்து அதில் இருக்கிற தவறை கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு சிறப்பு சான்றிதழை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. ஓஹோ, என்னோட ஆஸ்தான பண்டிதரோட படைப்பில் தவறு கண்டுபிடிப்பது தான் உங்கள் மாணவர்களோட வேலையா? இது எனக்கும் என்னோட ஆஸ்தான பண்டிதருக்கும் செய்யப்படுற பெரிய அவமானம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட சித்தானந்தர் ரொம்ப பணிவா, அரசே, மகா பண்டிதரான ஆனந்தப்பட்டரோட நூலில் பிழையை கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை. அதுக்கு நல்ல படிப்பு வேணும். என்னோட மாணவர்களோட திறமையை பரிசோதிக்க ஆனந்தப்பட்டரோட நூலை நான் தேர்ந்தெடுத்தேன்னா அது அவருக்கும் அவரை ஆதரித்து வர உங்களுக்கும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயந்தான். இதனால் அவரோட மதிப்பு உயர்கிறதே ஒழிய அவருக்கு ஒருபோதும் அவமானம் ஏற்படாது அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட மன்னன் மதனசேனன் கோபம் தணிஞ்சு, சரி சரி, இது வரைக்கும் உங்களோட குருகுலத்திலிருந்து சிறப்பு சான்றிதழ்கள் பெற்றவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டான். சித்தானந்தர் அதுக்கு, அரசே, அது பற்றி என்ன சொல்ல இருக்கு? போன வருஷம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 பேர் இல்லை 3 பேர் தான் சிறப்பு சான்றிதழ் பெற தகுதி பெற்றவங்களாக இருந்தாங்க. ஆனால் பாருங்க, இந்த வருஷம் மட்டும் 15 மாணவர்கள் அந்த சான்றிதழ்கள் பெற தகுதி பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த மாணவர்கள் எல்லாருமே சாதாரண அறிவு படைத்தவங்களாக தான் இருக்காங்க. இவங்களால எப்படி சிறப்பு சான்றிதழ் பெற தகுதி பெற முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுட்டு இருந்த முதலமைச்சர் கோபிநாதன், அடடா, இதில் வியப்படைய என்ன இருக்குது? இந்த குருகுலத்திலிருந்து வர மாணவர்களுக்கு மன்னர் கண்ணை மூடிட்டு உயர் பதவிகளை கொடுத்துடுறாரு. அதனால் வேற யாரோ ஒரு மகா பண்டிதர் ஆனந்தப்பட்டரோட நூலில் உள்ள பிழைகளை கண்டுபிடிச்சு இந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அந்த பண்டிதர் இந்த மாணவர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் அந்த பிழைகளை இவங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மன்னனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. உடனே அவன், இதை பற்றி முதல்ல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை சில வேவுக்காரர்கள்கிட்ட ஒப்படைச்சான். வேவுக்காரர்களும் சம்மந்தப்பட்டவர்களை எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தாங்க. அவங்க சொன்னதை கேட்ட மன்னன் தன் முதலமைச்சர் சொன்னதில் உண்மை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். தலைநகர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள சிவபுரி அப்படிங்கிற சிற்றூரில் இந்துவதனருங்கிற பண்டிதர் இருக்கிறதும், அவர் தான் ஆனந்தப்பட்டரோட நூல்களில் இருக்கிற பிழைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு மாணவர்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை தெரியப்படுத்துவதும் மன்னனுக்கு தெரிய வந்துச்சு. மன்னன் மதனசேனன் இந்துவதனரோட வீட்டுக்கு போய் அவரை கண்டு, பண்டிதரே, நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறது சரியா? உங்களோட செய்கையால் அதிக அறிவில்லாத மாணவர்கள் கூட சித்தானந்தரோட குருகுலத்திலிருந்து சிறப்பு சான்றிதழ்களை அடைஞ்சிடுறாங்க. உங்களோட புலமையை இப்படியே தவறான வழியில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டான். இந்துவதனரும் மன்னனை வணங்கி, அரசே, இன்னைக்காச்சு நான் இந்த விதமாக உங்களை பார்க்குற பாக்கியத்தை பெற்றனே, இதுக்காக மகிழ்ச்சி அடையிறேன். நீங்கள் சித்தானந்தரோட குருகுல மாணவர்களை எந்தவித தேர்வுமே இல்லாமல் உயர் பதவிகளுக்கு நியமிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நானும் ஏழை. உங்களோட ஆஸ்தானத்தில் இடம்பெற பல முறை தலைநகரத்துக்கு வந்து உங்களை பேட்டிக்கான முயற்சி பண்ணினேன். ஆனால் உங்களோட ஆஸ்தான பண்டிதர் தான் நந்தி மாதிரி இருந்து எனக்கு உங்களோட பேட்டி காணற வாய்ப்பே இல்லாமல் செஞ்சுட்டாரு.
என்னோட புலமை அவருக்கும் மேலானது அப்படின்னு நீங்கள் நேரில் பார்த்துட்டீங்கன்னா எங்கள் தம்மோட பதவி பறி போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவருக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால தான் நான் ஏழ்மையில் இருக்கிறேன். தகுதியற்ற மாணவர்களுக்கு நான் ஆனந்தப்பட்டரோட நூலில் இருக்கிற பிழைகளை காட்டி மாணவர்கள் கிட்ட பணம் பெற்றது என்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்காகத்தான். மகா பண்டிதர் அப்படின்னு சொல்லிக்கொள்பவரோட நூலில் பிழைகள் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சு சொன்னேன்னா நீங்களே என்னையும் அவரையும் ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னார். மன்னன் அதுக்கு, இல்லை இல்லை, பணம் வாழ்க்கையை நடத்த உதவுங்கிறது சரிதான். ஆனால் இலக்கியங்கிறது ஒரு கலை. அதனால் பணத்தையும் படிப்பையும் ஒப்பிடுறது சரியில்லை. ஒரு பண்டிதர் தன்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்காக படிப்பை விற்கிறாருன்னு குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி அவர் வாழறதுக்கு நம்ம ஏதாச்சும் வழி செய்தோமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் இப்படி செய்யறதுக்கு காரணமே நான் தான். ஆனால் உங்களை போன்றவங்க படிப்பை விட பணமே சிறந்ததுன்னு நினைக்க காரணம் ஆனந்தப்பட்டர் மாதிரியான சுயநலக்காரர்கள் இருக்கிறதால தான் அப்படின்னு சொன்னான். இதுக்கப்புறமா மன்னன் மதனசேனன் ஆனந்தப்பட்டரை ஆஸ்தான பண்டிதர் பதவியிலிருந்து விலக்கி விட்டுட்டு இந்துவதனரை அந்த பதவியில் அமர்த்தினான். அது மட்டும் இல்லாமல் எந்த கவிஞரோ பண்டிதரோ தன்னை காண வந்தாலும் அவங்க ரொம்ப எளிதாக தன்னை சந்திக்கிற முறையை மன்னன் ஏற்படுத்தினான். ஒரு நாள் மன்னன் பேச்சுவாக்கில் இந்துவதனர்கிட்ட, பண்டிதரே, நீங்கள் இப்போ ஆஸ்தான பண்டிதராகிட்டதுனால சித்தானந்தரோட குருகுலத்து மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் கொடுக்கறதுக்கு உங்களோட நூல்களையே தரமானதாக நினச்சி எடுத்துக்குவாங்க. இதனால் உங்களோட படைப்புகளில் இருக்கிற தவறுகளை கண்டுபிடிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் சான்றிதழ்கள் பெறுவார்கள்னு கருதலாமா அப்படின்னு கேட்டான். இந்துவதனர் அதுக்கு, வேண்டாம் அரசே, இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு வந்த வேலையை வேற யாராச்சும் ஒரு பண்டிதர் செய்கிற வாய்ப்பு இப்போ ஏற்பட்டுடும். அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னார். மன்னன் அதுக்கு, பண்டிதரே, இப்போ இலக்கிய படைப்பாளர்களுடைய நிலைமை முன்ன மாதிரி இல்லை. புலமை மிக்க பண்டிதர் யாருமே என்னை எளிதாக வந்து காண முடியும். அதனால் சித்தானந்தருடைய குருகுல மாணவர்களில் ஒருத்தங்கூட சிறப்பு சான்றிதழ் பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம்னு சொன்னான். பண்டிதர்களை ஆதரிக்கிறதுல மன்னனுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு இந்துவதனர் அப்படியே மெய்சிலிர்த்து நின்னார்.